அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தினத்திற்கும் சுதந்திர தினத்திற்கும் இருக்கும் வேறுபாடுகள் என்ன, இரண்டிற்கும் இருக்கும் கொண்டாட்ட வேறுபாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். குடியரசு தினம் ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. அதேபோல் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. இது அனைத்தும் நம் அனைவருக்கும் தெரிந்த தகவல் தானே. ஆனால் ஏன் இந்த தினங்களில் கொண்டாடப்படுகிறது என்ற குழப்பம் சிலருக்கு இருக்கலாம். இந்த 2 நாட்களிலும் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கொண்டாட்டங்கள் நிகழ்கிறது. ஆனால் நீங்கள் நினைப்பது போன்று இரண்டும் ஒன்று கிடையாது. 2 தின கொண்டாட்டத்திற்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன என்று பார்க்கலாமா? சுதந்திர தினம் என்பது நம் நாடு ஆங்கிலேயர் ஆட்சியில் இருந்து சுதந்திரம் பெற்ற நாள். நமக்கான சொந்த சட்டத்தை நாமே உருவாக்க தொடங்கி 1949 முடித்தோம். அதை சட்டபூர்வமாக ஏற்று சொந்த அரசியல் அமைப்பை கொண்டு வந்த நாள்தான் குடியரசு தினம் ஆனது. ஜனவரி 26, 1950 ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பொறுப்பேற்றார். அதனால்தான் குடியரசு தினத்தின் முக்கிய நபராக குடியரசுத் தலைவர் இருப்பார். சுதந்திர தினத்தன்றும் குடியரசு தினத்தன்றும் ஒரே மாதிரியாக கொடி ஏற்றப்படும் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். ஆனால் அப்படி செய்வது கிடையாது. சுதந்திர தினத்தன்று பிரதமர் கொடி ஏற்றுவார். குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் கொடியை அவிழ்ப்பார். பொதுவாக இரண்டையும் ஏற்றுவதாகத்தான் குறிப்பிடுவோம். ஆனால் அது தவறு. பிரிட்டிஷ் ஆதிக்கத்திலிருந்து விடுபட்டு புதிய தேசத்தின் எழுச்சியை குறிக்கும் வகையில் சுதந்திர தினத்தன்று தேசிய கொடி கம்பத்தின் கீழிருந்து மேல் ஏற்றப்பட்டது. அதனால் சுதந்திரம் பெற்ற நாளின் நினைவாக கம்பத்தின் கீழிருந்து கொடி மேல் ஏற்றப்படும். மறுபுறம் குடியரசு தினமான ஜனவரி 26 அன்று மூவர்ண கொடியை அவிழ்க்கும் போது கொடி மூடப்பட்டு கம்பத்தின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கும். இந்திய குடியரசுத் தலைவர் மூவர்ண கொடியை அவிழ்த்து விடுவார். 2 நிகழ்வுகளுக்கும் இடையிலான மற்றொரு வித்தியாசமான ஒன்று இடம். சுதந்திரம் பெற்ற முதலில் முன்னாள் பிரதமர் நேரு செங்கோட்டையில் இருந்து மூவர்ண கொடியை ஏற்றியதால் இன்றும் அதுவே தொடர்கிறது. மறுபுறம் குடியரசு தினத்தன்று குடியரசுத் தலைவர் ராஜ்பாத்தில் கொடியேற்றுகிறார். அதாவது குடியரசின் உயரிய முடிவுகள் எடுக்கப்படும் குடியரசுத் தலைவர் இருப்பிடம். அதை தொடர்ந்து இராணுவ வலிமை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மை அடங்கிய நிகழ்ச்சி நாட்டின் வளத்தை உலகிற்கு காட்டுவதற்காகவும் நடைபெறும்.